பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியதை சந்தேக பார்வை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இயக்குநரும் சமூக செயற்பாட்டாளருமான அமீர் தெரிவித்துள்ளார். மதுரையில் தெப்பக்குளம் பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்வொன்றில் பங்கு பெற்ற அமீர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார். அறநிலையத்துறைக்கு பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சர் ஆக்கியிருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முன் உதாரணமாக இருந்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மூத்த அரசியல்வாதிகளிடம் கண்ணியம், நேர்மை இருக்க வேண்டும் எனவும், பண்படாமல் பேசினால் இது தொடர்கதையாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார். மேலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதலாக ஒரு அமைச்சர் பதவி வழங்கியிருக்க வேண்டும் என்று அமீர் கருத்துரைத்துள்ளார். நீங்க தான் 7 பட்டியல் அமைச்சர் இருக்காங்கன்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறீங்க, வரவேற்கத்தக்கது. அது கேட்பதற்கே மிக சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் 40 ஆண்டுகளுக்கு பின்னால 2 பிராமண அமைச்சர்கள் வந்திருக்காங்கன்ற செய்தியை சேர்த்து சொல்ல ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் விகிதாச்சார அடிப்படை எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் வேணும், அதிகார பகிர்வு எல்லாருக்குமே வேணும். 2% அடிப்படையில் குறைவா இருக்கக்கூடியவங்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. 13% மேல இருக்க இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க. யார் கேட்கறது? அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். இப்ப எல்லா கேள்விகளையும் இப்பயே நம்ம வச்சிட முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஏன் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒன்று கொடுத்ததான்னு என்னை பொறுத்த மட்டும் அதுக்கும் கூடுதலாக இருந்திருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து.